எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 13th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் எக்ஸாம் டே அன்னைக்கு கண்டிப்பாக லேட்டாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த சென்டர் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்கூல் நேமே நிறைய இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு எக்ஸாம் சென்டர் அவங்க ஸ்கூலாக இருக்கலாம், சில பேருக்கு வேறு ஒரு ஸ்கூலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. அதனால் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் டே அன்னைக்கு லேட்டாக போகிறது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோராகவே போயிடுங்க. ஏன்னா சென்டர் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் அந்த சென்டருக்குள்ளே போயிட்டீங்கனாலும் எந்த கிளாஸ் ரூமுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் அந்த போர்டில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போகணும். நீங்கள் அதுக்கெலாம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டே மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுங்க. ஃபஸ்ட் டே மட்டும் சீக்கிரமாக போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா நாளும் லேட்டாக போகணுமோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதனா டேயில் நீங்கள் போகும்போது திடீர்னு நீங்கள் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தால் பஞ்சர் ஆகலாம், இல்லை பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் பஸ் லேட் ஆகலாம், இல்லை டிராஃபிக்கில் மாட்டலாம். இந்த மாதிரிலாம் நிறைய சிச்சுவேஷன் வரும். அது ஏற்கனவே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் இருப்பீங்க. தேவையில்லாமல் உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டுக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் பிஃபோராகவே நீங்கள் எக்ஸாம் ஹால் சென்டருக்கு போயிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டர் போட்டாங்க, எக்ஸாம் சென்டர்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் லேட்டாக போகலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சினா கிளாஸ் ரூம்ஸ் மாற்றுவாங்க. நீங்கள் ஒரே கிளாஸ் ரூமில் தான் ஃபிக்ஸடாக உட்காருவீங்களாம் சொல்ல முடியாது. அந்த ஸ்கூலில் வேறு கிளாஸ் வந்து எப்போ வேணால் மாற்றுவாங்க. நீங்கள் எப்பவும் போகிற கிளாஸ்ன்னு லேட்டாக போயிட்டீங்கன்னா திரும்ப அதெல்லாம் உங்களுக்கு தலைவலி. மே கமிங் சார். டேய் யாரா நீ? எக்ஸாம் தான் சார் வந்தேன். டேய் எக்ஸாம் ஆரம்பிச்சு 2 மணி அது இப்போ வந்திருக்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேட்டாகவே போகாதீங்க, பிஃபோராகவே கிளாஸ்க்கு போயிடுங்க. முடிஞ்சால் அங்கே போய் படிங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு வீட்லேயே படிச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பிஃபோராக போனீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் அங்கே தான் போய் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பிஃபோராக கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வேணால் நீங்கள் கிளாஸுக்கு போங்க. ரிவிஷன்லாம் ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டாப்பர்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க ரிவிஷன். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓரளவு படித்து பார்த்துருப்பீங்க. திரும்ப அந்த கொஸ்டினை இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஞாபகம் வரும். நான் படிச்சிட்டேன் சொல்லி திருப்பி போனீங்கன்னா அங்கே போனோன்னா மறந்துடுது. அதனால தான் நிறைய பேர் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மார்க் வாங்காதது காரணம் அந்த கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, பேப்பர்லேயே வந்திருக்கும், ஆனால் எழுதும் போது உங்களுக்கு ஆன்சர் வராது. எதனாலனா நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணல. ரிவிஷன் 100% கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸாக எக்கச்சக்கமாக கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாமே பார்த்துருங்க ஒரு வாட்டி. எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற வீடியோஸும் ஒன்றும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.